பல கோடி ஏழை மக்களின் வறுமையை போக்கிய மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய பாஜக அரசு முடக்கியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இதை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் மூச்சுவிடாமல் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். இந்திய கிராமங்களுடைய உயிர்நாடியாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்கின மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. மகாத்மா காந்தியுடைய பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வேற வச்சிருக்கிறாங்க. காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க, அழிக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளா இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல கெடுத்தாங்க, பல வகைகளை நாசப்படுத்தினாங்க. இனிமே மாநில அரசு 40 விழுக்காடு நிதி தரணுமா? ஏற்கனவே நிதி நெருக்கடி உருவாக்கி நிதி ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சு நம்ம முடக்க பார்க்கிறவங்க இப்போ கூடுதல் சுமையை நம்ம தலையில கட்டுறாங்க. இதை பத்தி மூச்சு விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயி சொல்றாரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.